ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஹோம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சமோசா. இந்த சமோசாவை நம்ம ஒரு சமோசா ஷீட் வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த சமோசா ஷீட் இருந்துச்சுன்னா இந்த ஃபில்லிங்ஸை ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோ என்னால் கேப்சர் பண்ண முடியல, சாரி. அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுட்டு மின்ஸ்டு சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம் அண்ட் கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மின்ஸ்டு சிக்கன்ன்றது உங்களுக்கு கடையிலேயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் போன்லெஸ் சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு அது உங்கள் ஒரு மிக்சர்லேயோ இல்லாட்டி ஃபுட் ப்ராசஸர்லேயோ போட்டிங்கன்னா நல்லா இது மாதிரி மின்ஸ் ஆகி வந்துடும். திருப்பியும் சொல்கிறேன், இதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், மின்ஸ்டு சிக்கன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கு கூட வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே இவ்வளோ தான். ஸோ சிக்கன் அரைச்சோ இல்லாட்டி நம்ம மின்ஸ்டோ வாங்கினா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது குக் ஆகிறது ரொம்ப ஈஸி. ரெண்டாவது ஃபில்லிங்கன்றதுனால எப்படி இருந்தாலும் நம்ம சமோசா போடும்போது வேகும், இருந்தாலும் இதுலேயே நல்லா வேக வச்சுடுங்க. ஜஸ்ட்டு கவர் பண்ணி ஒரு 4 to 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா குக் ஆகிடும். நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கூல் பண்ணிக்கோங்க. நம்ம சமோசா ஷீட்டுக்குள்ளே வச்சு எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முன்னாடியே நம்ம இதை சமோசா ஷீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிட்டிங்கன்னா எடுக்க ஈஸியாக வரும். ஒரு ஷீட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சோண்டு மட்டும் உள்ளே வச்சுட்டு, இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம ட்ரையாங்கிளாக அதை மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்ட், திருப்பியும் அந்த ஃபோல்டை ஸ்ட்ரைட்டாக ஆக்கிடுங்க. திருப்பியும் அது சைடாக போகும்போது அது இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபோல்ட் ஆகும். திருப்பியும் அதை ஸ்ட்ரைட்டாக ஆக்கிடுங்க. ஸோ இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபோல்டு. அவ்வளோதான். இதே எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொன்று காமிக்கிறேன். ஷீட்டில் கொஞ்சம் ரொம்ப எண்டில் வச்சுக்க வேணாம், கொஞ்சம் தள்ளி கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. அந்த ட்ரையாங்கிளை ஜஸ்ட்டு உல்ட்டா பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் மாதிரி இருக்கும். திருப்பி அதை சைடில் ட்ரையாங்கிள் ஆக்குங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஓப்பனும் க்ளோஸ் ஆகிடும் பாருங்கள். இப்போது ஜஸ்ட்டு அவ்வளோதான். அதை எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மைதா மாவும் தண்ணியும் கலந்து ஒரு திக் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அதாலேயே சீல் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு ஒட்டிட்டிங்கன்னா நம்மளோட சமோசா ரெடி ஆகிடும். அதே மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு ஆயில் நல்லா சூடாக்கிட்டு போட்டு எடுக்க வேண்டியது தான். அந்த ஒட்டி இருக்கிறதுலாம் ப்ராப்பராக ஒட்டி இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிவிட்டு போடணும், இல்லைனா பிரிஞ்சு எண்ணெயில் வந்துடும். நல்லா சீல் ஆகிருக்கணும். ரொம்ப ஈஸி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே ஒரு நல்ல ஈஸி ஸ்நாக் பண்ணிடலாம். சமோசா ஷீட்டை நீங்கள் எப்பயுமே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஃபில்லிங்ஸாக இருந்தாலும், இது நான் சிக்கன் ஃபில்லிங் சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த ஃபில்லிங்காக இருந்தாலும் உள்ளே வச்சுட்டு ஆயில் சூடாச்சுன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே பண்ணிடலாம். அந்த கலர் 2 சைடும் டர்ன் பண்ணி போட்டு உங்களுக்கு அந்த கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லேயர்ஸ்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜஸ்ட் ஹோம் சமையல். தேங்க்யூ ஸோ மச்.